ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. இந்த தொழிலை நீங்கள் குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வீட்டில் இருந்தபடியே கூட இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். இதில் நல்ல லாபமும் இருக்குது. இப்போ என்ன பிஸ்னஸ்ன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பிஸ்னஸ்னால் ரெஸ்னா பவுடர் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்னா பவுடரை நீங்கள் தயாரித்து அதை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை, சிட்ரிக் ஆசிட், அப்புறம் இது அந்த ஃபுட்டு கலரு, அந்த ரெஸ்னா பவுட்ரு கலரு இதெல்லாம் தேவைப்படும். ஒவ்வொரு சுவைக்கும் ஏற்ற போல், ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஏற்ற போல் அந்த எசன்ஸ் ஆயில் நீங்கள் வாங்க வேண்டியது வரும். இதெல்லாம் இருந்தால் போதும் இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு பேக்கிங் கவர் வாங்கிக்கணும். இதை எப்படி மேக் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம இதுக்கு முதலீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 இருந்தாலே போதுமானதாக இருக்குது. இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு இப்போ சர்க்கரை ஒரு 500 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிட்ரிக் ஆசிட் ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். ஃபுட்டு கலர் எடுத்துக்கணும் நீங்கள், அது ஒரு 2 கிராம். அப்புறமா இந்த எசன்ஸ் ஆயில் இருக்குது பாருங்க, எசன்ஸ் ஆயில் அல்லது நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணலாம். அது அந்த எசன்ஸ் ஆயில் ஒரு 10 மில்லி எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்னாவை ரெடி ஆகிடும். நீங்கள் அதிகமாக செய்கிறதுனா எல்லாத்தையும் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 கிலோ 2 கிலோ செய்கிறதுனா அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு இந்த 500 கிராம் சர்க்கரையில் எவ்வளோ தேவைப்படும்னு நான் சொன்னது அது. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் இந்த ஜூஸ் கடை, அப்புறம் எங்கெல்லாம் இது தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ரெஸ்னா பவுடரை சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்குனா ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் உங்களுக்கு. ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்குனா கடையில், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்குனா ஒரு FSSAI சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம். கடையில் இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ரெஸ்னா பவுடர் ஒரு 150 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோ மேக் பண்ணாலும் போதுமானது. ஒரு 3000 ரூபா பார்த்துக்கலாம் டெய்லி. அப்போ மாதம் 90,000 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இந்த ரெஸ்னா மாதிரி தேவைகள், ஜூஸ் தேவைகள் அதிகமாக நமக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்.